கீழடி கீழடி வந்து தமிழரின் தாய்மடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இங்கே ஒரு சில பேருக்கு வந்து தஞ்சை பெரிய கோயில் இங்கே நிறைய பேருக்கு தெரியும். 1000 ஆண்டு கடந்தும் இன்னும் வரைக்கும் அது அசராமல் நிற்குது. இதுதான் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட். இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு அதிசயம், உலக அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் அவங்க அறிவிக்காட்டியும் நம்ம வந்து நமக்குள்ளேயே பெருமைப்பட்டுக்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற கண்டுபிடிச்சிருக்க கீழடி. அதாவது கிட்டத்தட்ட வந்து 2600 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம எவ்வளோ நாகரிகமாக இருந்திருக்கோம், எவ்வளோ எழுத்தறிவோடு இருந்திருக்கோம், கடல் கடந்து எப்படி நம்ம வணிகம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொருள்கள் வந்து உணர்த்துது. எப்படி நம்ம தஞ்சை பெரிய கோயிலை பார்த்து எந்த அளவுக்கு நம்ம பூரிப்பும் பெருமை அடைகிறோமோ அதே அளவுக்கு அதற்கு ஒரு படி மேலே வந்து நம்ம வந்து இந்த கீழடியை பார்த்தும் நம்ம பெருமைப்படணும். கீழடியில் 2015 தான் வந்து அகழ்வாராய்ச்சியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய நகரமே இங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பல வீடுகள் வந்து செங்கற்களால் கட்டப்பட்ட வீடுகள், சாக்கடை வடிகால்கள், பல உரை கிணறுகள் அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கும் போது என்ன தெரியுதுன்னா அக்காலத்திலேயே வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நகர வாழ்க்கையில் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அது மூலியமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பெருசாக பேசிகிட்டு இருக்கிறோம், அங்கே வந்து இந்த கம்பெனி வந்துருச்சு, இங்கே கார் கம்பெனி வந்திருக்கு, பைக் கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அத்தனை கம்பெனி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இங்கே ஒரு தொழிற்சாலை வந்து அமைச்சிருப்பாங்க. ஆனால் அக்காலத்திலே நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாயத்திற்கான தொழிற்சாலை வந்து வச்சுருக்காங்க, மிகப்பெரிய மண்பானைகள் செய்கிற தொழிற்சாலை வச்சுருக்காங்க, தங்க பட்டறை வச்சுருக்காங்க. அதாவது தங்கத்தை உருக்கி ஆபரணங்களை செய்கிற ஒரு தங்க பட்டறையே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தொழிற்சாலையாக அமைச்சிருக்காங்க. வணிக தொடர்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழன் அவர்களை வந்து சொல்லுவோம், கடற்கடந்து போய் வணிகம் பண்ணியிருக்கிறாரு, கடற்கடந்து போய் நிறைய ஆட்சியும் பிடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. இங்கே ஒரு சில தடயங்கள் மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா பல ஓடுகள் கிடச்சிருக்கு. ரோமன் ரெபுலிக் அப்படின்னு சொல்கிற பொறிக்கப்பட்ட ரோமன் ரெக்டர் பொறிக்கப்பட்ட பல ஓடுகள் கிடச்சிருக்கு. அதை வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம் இங்கே வந்து கடல் சார்ந்த வணிகங்கள் இங்கே நிறைய நடந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த காலத்து மக்களுக்கு எழுத்தறிவு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்றே ஒன்று, நம்மளோட முன்னோர்கள் விட்டு போன அந்த மண்பானைகள். அந்த மண்பானையில் ஆதன், சாத்தன், உதிரன் அப்படின்னு சொல்கிற ஒரு சில பெயர்கள் வந்து அதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த காலத்து மக்கள் வந்து மிகப்பெரிய அறிவோடு இருந்திருக்காங்க, எழுத்தறிவோடு முக்கியமாக இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை வச்சே நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம கீழடியில் கிட்டத்தட்ட வந்து 2600 கிட்டத்தட்ட 3000 வருஷம்னு வச்சுக்கலாம். 3000 வருஷத்துக்குள்ளே நம்ம ஆட்கள், நம்மளோட முன்னோர்கள் வந்து எழுத்தறிவு, படிப்பறிவு எல்லா அறிவோடு இருந்திருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த காலத்திலே நம்மளோட மக்கள் எழுத்தறிவோடு இருந்திருக்காங்க, முக்கியமாக அதிகமாக படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை வச்சு தெரியுது. பட் அதுக்கப்புறம் வந்த ஜென்ரேஷன் எப்படி மாறிச்சு, எதனால் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். ஏன்னா பல வரலாறுகள் வந்து புதைக்கப்பட்டிருக்கு. இங்கே கீழடியை வச்சு பல அரசியல்களும் நடக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கீழடி தான் நம்மளோட தமிழ்நாட்டு கல்ச்சர் தான் முதல் நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். இது இங்கே வெளியே இருக்கிறாங்க ஒரு சில பேர் இல்லைங்க எங்கள் நாகரிகம் தான் பெரிய நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவாங்க. பட் அந்த அரசியலை விட்டு நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தாலே நம்ம அந்த காலத்துக்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இங்கே வந்து மியூசியமும் வச்சுருக்காங்க, பல பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கீழடியில் மியூசியமும் வச்சுருக்காங்க சிவகங்கை மாவட்டத்தில். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து பக்கம், மதுரை மெயின் சிட்டிலேருந்து உங்களுக்கு பக்கமாக இருக்கும். போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நான் இன்னும் பார்க்கல, பட் நான் ஒரு நாள் இதுக்காகவே நான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆவலாக இருக்கேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.